2009 இலங்கையில் நடந்த 1,50,000 ஈழ தமிழர்களின் படுகொலைக்கு துணை போன அன்றைய முதல்வர் கருணாநிதிக்கு உலகத் தமிழர்கள் எல்லாம் கொடுத்த சாபத்தின் விளைவாக 2011 முதல் 2021 வரை சுமார் 10 வருடம் திமுக தமிழகத்தில் இருந்த இடம் தெரியாமல் ஆட்சியவே பிடிக்க முடியாமல் போனது. அப்படி உலக தமிழர்களின் சாபத்திற்கு உள்ளான கருணாநிதியை தலைவராக ஏற்றுக்கொண்ட RS பாரதி இன்று சைதாப்பேட்டை தொகுதியிலே சுப்பிரமணியனுக்கு வாக்களிக்காத வாக்காளர்களுக்கு நல்ல சாவே வாராது என்று சாபமிட்டிருக்கிறார். இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆணவம்! சரி, எதற்காக சாபம் விடுகிறார்? சுப்பிரமணியன் அமைச்சராக இருந்த போது சைதாப்பேட்டை தொகுதிக்கு அரசு மருத்துவமனையை கொண்டு வந்திருக்கிறார். அதில் சிகிச்சை பெற்ற நோயாளிகளின் உறவினர்கள் இவர் சுப்பிரமணியனுக்கு வாக்களித்தால் கூட சுப்பிரமணியன் வெற்றி பெற்றிருப்பார், ஆனால் யாரும் வாக்களிக்கவில்லை என்று ஆதங்கப்படுகிறார். சரி, அது ஒரு அரசு மருத்துவமனை, மக்கள் வரி பணத்தில் கட்டப்பட்ட ஒரு மருத்துவமனை. மக்கள் வரி பணத்தில் அங்கே வேலை செய்யக்கூடிய மருத்துவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது. இது எல்லாமே மக்கள் பணத்துல உருவாக்கப்பட்ட ஒரு மருத்துவமனையில மக்கள் போய் சிகிச்சை பெறாங்க. இப்ப திமுகவுக்கு சொந்தமான காவேரி மருத்துவமனை, திமுக MP ஜெகத் ரட்சனுக்கு சொந்தமான சென்னையில் உள்ள ரேலா மருத்துவமனை, திமுகவினருக்கு சொந்தமான திருச்சியில் உள்ள தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில மக்களுக்கு நீங்க இலவசமா நீங்க சிகிச்சை அளிச்சு அதில் பலன் அடைந்த மக்கள்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் நீங்கள் கேள்வி எழுப்புவதில் நியாயம் உண்டு. ஆனால் அரசு மருத்துவமனையில் அரசாங்க பணத்தில் மக்கள் சிகிச்சை பெற்றால் இவங்க ஆட்சியில் அந்த மருத்துவமனை கட்டுவதற்கு சுப்பிரமணியன் எவ்வளவு அடிச்சிருப்பாரு? இப்ப சும்மா அவனுக்கு அது டெண்டர், கண்டிப்பா மருத்துவமனை டெண்டர் இருக்கு, உள்ளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, கண்டிப்பா அந்த கருவிகள் வாங்குறதுக்கான ஒரு டெண்டர் இருக்கு. இதுல கண்டிப்பா தன்னுடைய பங்களிப்பு, அதாவது இத்தனை பெர்சன்டேஜ்ன்ற கமிஷன் அடிக்காம திமுகவினர் நிச்சயமாக அந்த மருத்துவமனை கொண்டு வந்திருக்க மாட்டார்கள். அடுத்ததாக, இந்த திமுக ஆட்சியில் மக்கள் பட்ட இன்னல்கள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இந்த மக்கள் எந்த அளவுக்கு இந்த திமுகவை சபிச்சிருக்கிறார்கள், சாபமிட்டிருக்கார்கள் பாருங்க. 2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் உங்களுடைய குடும்ப சண்டையில மதுரை தினகரன் பத்திரிகை அலுவலகத்துல 7 பத்திரிகை ஊழியர்களை தீயிட்டு கொளுத்தினீர்களே, அந்த 7 குடும்பத்தோட சாபம் தான் உங்களை இன்னைக்கு குப்புல உட்கார வச்சிருக்கு. அந்த 7 குடும்பத்தோட சாபம் தான் கருணாநிதி அவர்கள் கடைசி நேரம் அந்த மரண தருவாயில் கூட அவர் எளிதாக அவரால் மரணிக்க முடியவில்லை. அடுத்ததாக, முன்னாள் அமைச்சர், உங்களுடைய திமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர் கிருஷ்ணன் அவர்கள் வாக்கிங் போயில இதே திமுகவினர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டாரே, அந்த குடும்பம் சாபம் உங்களை சும்மா விடுமா? அடுத்து, இந்த திமுக பினாமி என்று சொல்லக்கூடிய சாதிக் பாட்ஷா, அண்ணா நகர் ரமேஷ், இவர்கள்லாம் மர்மமாக மரணம் அடைந்தார்களே, அந்த குடும்பத்தின் சாபம் எல்லாம் உங்கள் திமுகவை சும்மா விடுமா? இப்படி திமுக 2001 இருந்து 2006 வரை அந்த ஆட்சி செய்த காலம் இருக்குல்ல, அவங்க செய்த அட்டுழியம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அது மட்டுமல்லாமல் 1971 எம்ஜிஆர் அவர்களுக்கு கருணாநிதி செய்த துரோகம்தான். அடுத்து எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கியதும் தமிழக மக்களின் கருணாநிதிக்கு எதிரான சாபம் 13 ஆண்டு காலம் திமுகவால் ஆட்சிக்கு வர முடியவில்லை. தொடர்ந்து எம்ஜிஆர் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தார். அது மட்டுமல்ல, கடந்த 5 வருடங்களில் திமுக செய்த அட்டுழியம் கொஞ்சம் நஞ்சமா? 2021 இருந்து 26 வரையும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இவ்வளவு வன்முறைகள், இவ்வளவு பாலியல் குற்றங்கள், இவ்வளோ மக்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகுதுன்னா அதுக்கு காரணம் இந்த கடந்த 2021 இருந்து 2026 திமுக ஆட்சி காலத்தில், அதாவது பரவலாக இயல்பாக கிடைக்கக்கூடிய அந்த போதைப் பொருள் தான். 2021க்கு முன்னால தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு போதைப் பொருள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இல்ல. எப்போது 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததோ அதன் பின்புதான் ஜாபர் சாதிக் என்கின்ற நபரால் இந்தியா முழுவதுமே மிக பெரிய அளவில் போதைப் பொருள்கள் சப்ளை செய்யப்பட்டது. அந்த போதைப் பொருளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் சாபங்கள் திமுகவை சும்மா விடுமா? அதனாலதான் திமுக 2026 படுதோல்வியை சந்தித்து
சட்டசபைக்கு முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செல்ல முடியாத ஒரு சூழல் வந்திருக்கு. மக்கள் பாடம் புகட்டியும் RS பாரதி போன்ற திமுகவினருக்கு புத்தி வரவில்லை என்றால் என்ன சொல்வது? அது மட்டுமல்ல, அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி தெரியும் அந்த பிரச்சனை. திரு அண்ணாமலை அவர்கள் இந்த விவகாரத்தை பெரிய அளவுல எடுத்து செல்லணும்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை அப்படியே மூடி மறைக்கப்பட்டிருக்கும். ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்க மாட்டார். ஒரு மாணவி, பாதிக்கப்பட்ட மாணவி திமுக ஆட்சி காலத்திலே காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிறார். உடனே FIR செய்து கைது செய்ய வேண்டிய அன்றைய திமுக அரசாங்கம் குற்றவாளியை பாதுகாக்கும் நோக்கில் செயல்பட்டது. இந்த விவகாரத்தை திரு அண்ணாமலை அவர்கள் வெளியே எடுத்துட்டு சாட்டையை எடுத்து தன்னைத்தானே சுழற்றி அடித்து கொண்ட பின்பு இந்த விவகாரம் இந்தியா முழுவதும் பரவுகிறது. அதன் பின்பு அந்த குற்றவாளி ஞானசேகரன் முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன், அதாவது இன்று RS பாரதி ஆதரவாக பேசுகிறாரே, RS பாரதி ஆதரவாக பேசக்கூடிய அந்த மா சுப்பிரமணியனுடன் பிரியாணி சாப்பிட்ட போட்டோ வெளியாகுது. மா சுப்பிரமணியனோட இருக்க நெருக்கமான போட்டோக்கள்லாம் வெளியாகுது. அது மட்டுமல்லாமல் அன்று அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவி கொடுத்த புகாரிலேயோ ஒரு குறிப்பிட்ட வார்த்தை சார் என்கிறது. அந்த யார் அந்த சார்ன்றது இன்னைக்கு வரை விட தெரியல. இப்படி திமுக ஆட்சி காலத்திலே மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இப்படி கடும் ஒரு கொடுங்கோல் ஆட்சியை நடத்திட்டு மக்களின் கடும் சாபத்திற்கு, மக்களின் கடும் கோபத்திற்கு இன்று திமுக வீழ்த்தப்பட்டிருக்கு. இதுல என்னமோ இன்னும் திருந்தாம இந்த RS பாரதி, இன்னும் அனிதா ராதாகிருஷ்ணன், இன்னும் பலரும் இன்னும் வரிசை அந்த திமுகவினர் அப்புறம் வரிசை அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் இன்னும் திருந்தல. இப்படி மூன்றாம் தரம் பேச்சாளர்கள் ரொம்ப கேவலமாக மக்கள் வாக்களிக்காத மக்களுக்கு நல்ல சாவே வராது. முதல் நல்ல சாவு கெட்ட சாவுன்னா என்ன? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் மக்கள் பிரார்த்திக்கிறார்கள் அம்மா மீண்டு வரணும்னு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமோ 2 மாசமோ அவர் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். அம்மா வந்துருவார் என்று மருத்துவமனையிலிருந்து அறிக்கை வருகிறது. மக்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கார். கடைசி நேரத்துல ஒரு பரபரப்பான ஒரு சூழல், ஒரு ரூமர்ஸ் கிளம்புது. அவங்க அம்மா அவர்கள் மறைந்து விட்டார்கள், விரைவில் இன்றோ நாளையோ ஒரு அறிக்கை வெளியாகும் மருத்துவமனை சார்பில் இருந்தும் மக்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. மக்கள் பிரார்த்திக்கிறாங்க மீண்டும் அம்மா அவர்கள் மீண்டும் வர வேண்டும், தமிழ்நாட்டை ஆட்சி புரிய வேண்டும் என்று. மக்கள் அம்மாவோட மரணத்தை அவங்களால ஏத்துக்க முடியல. இறுதியாக மருத்துவமனை அறிவிக்கிறது அம்மா அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று. தமிழகமே கண்ணீர் வடிக்கிறது. இதற்கு பேர் தான் நல்ல மரணம், மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாத ஒரு மரணம். ஆனால் ஒரு பழம்பெரும் அரசியல்வாதியான திரு கருணாநிதி அவர்கள் மருத்துவமனையில், அதாவது கடந்த அவர் மரணத்தின் கடைசி தருவாயில் ஒரு 7-8 வருடமாக செயல்படாம இருக்கிறார். சர்க்கரை நாற்காலியிலே செல்லக்கூடியவர் ஒரு கட்டத்தில் ஓய்வுக்கு செல்கிறார். கிட்டத்தட்ட அவர் மரணத்திற்கு முன்பு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம், அதாவது உண்ணாவிரதம் இருந்த காலகட்டத்திலேயே, அவர் ஈழ போராட்டத்திற்காக உண்ணாவிரதம் இருந்த காலகட்டத்திலேயே எப்போதெல்லாம் மருத்துவமனைக்கு செல்கிறாரோ அப்போதெல்லாம் தமிழக மக்கள் பெரும்பான்மையோனர் நல்ல செய்தி வராதா என்று காத்து கொண்டிருந்தார்கள். நல்ல செய்தினா நீங்களே புரிஞ்சுக்கங்க. அதற்கு அப்புறம் ஒவ்வொரு முறையும் மருத்துவமனைக்கு அவர் சென்று வரும்பொழுது அவர்கள் எதிர்பார்த்த செய்தி வராதா, விடுமுறை இன்னைக்கு பள்ளி விடுமுறை கிடைக்காதா, கல்லூரி விடுமுறை கிடைக்காதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட மக்கள் இருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். அன்னைக்கு ட்ரோல் வீடியோஸ் எல்லாம் வந்துச்சு. ஏன்னா அதாவது மரணம், இயற்கை கூட மிக எளிதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. யார திரு கருணாநிதி அவர்கள் மரண தருவாயில் மிகவும் துன்பப்பட்டு துயரப்பட்டு, அதாவது ஒரு மனிதனுக்கு தன்னுடைய மரணம் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்ற வாழ்க்கை நரகம் சொல்லி திரு ரஜினிகாந்த் அவர்களோட சொல்லியிருப்பாரு. அப்படி ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்து தன்னுடைய இறுதி காலத்தில் மரணித்தவர் தான் கருணாநிதி. இதற்கு பேர் தான் கெட்ட சாவு. சோ அம்மையார் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார், மறைந்து விடுகிறார். திரு கருணாநிதி அவர்கள் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு உடல் ரீதியாக மரணிக்கிறார். இதுக்கு பேர் தான் கெட்ட சாவு. சோ RS பாரதி அவர்களே, தமிழக மக்களின் சாபத்திற்கு உங்கள் கட்சி ஆளாகி கொண்டே இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் உங்களுடைய தலைவர், நீங்க சொல்லலாம் 60 வருடம் இது ஆட்சியில இருந்தவர், தமிழ்நாட்டுக்கு அதை பண்ணாரு. மக்களுடைய சாபம், அவர் செய்த பாவங்களுக்கும் அவர் செய்த மக்கள் கொடுத்த சாபத்திற்கும் அனுபவித்து மரணித்தவர் தான் உங்களுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள்.
அதனால தமிழக மக்களின் முழு சாபத்திற்கு உள்ளான திரு திமுக சேர்ந்தவர்கள் இனிமேலாவது அந்த தாங்கள் செய்த பாவத்தை கரைப்பதற்காக ஏதாவது ஒரு பரிகாரம் செய்வதாக நினைத்து மக்களுக்கு ஏதாவது இனிமேலாவது நீங்கள் கொள்ளையடிச்ச பணத்தை வைத்து சேவை செய்யுங்கள். அதை விடுத்துட்டு தங்களுக்கு வாக்களிக்காத மக்களுக்கு நல்ல சாவே வராது என்பது நீங்கள் சாப விட்டும் பழிக்க போறது கிடையாது என்பது அநாகரிகத்தின் உச்சம். அதாவது நல்ல சாவே வராது என்று சொல்லக்கூடியது அநாகரிகத்தின் உச்சம்.